பிள்ளைகள் என்னென்னால் மெஷர்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கிற நிலைமையில் மெக்கானிக்ஸ் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இந்த தருவாயில் மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அளவீட்டு கருவிகள் இருக்குதானே, இந்த அளவீட்டு கருவிகளை ப்ராக்டிக்கலாக எவ்வாறு அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விடயத்தை இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணி கொள்கிறேன். இப்போ நீங்கள் வேனியர் இடுக்குமானியை இங்கே அவதானிக்கிறீங்க. இந்த வேனியர் இடுக்குமானியில் இங்கே இருக்கக்கூடிய பகுதி தான் புறத்தாடை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் இந்த பகுதி அகத்தாடை என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். அதே போல் இங்கே பாருங்கள், ஆழத்தை அளவிடும் கோல் காணப்படும். ஆழத்தை அளவிடக்கூடிய கோல் இங்கே காணப்படும். இந்த 3 பகுதிகள் தான் அளவீட்டுக்காக பயன்படுத்தப்படும். இதில் இந்த புறத்தாடையின ஒரு பகுதியை அல்லது இந்த வேனியர் அளவு திட்டத்தை அசைப்பதற்காக இந்த திருகு பயன்படுத்தப்படும். பார்த்தீங்களா, தான் இதை ரொட்டேட் பண்ணக்குள்ள இது மூவ் ஆகும். அதே போல் இது ரொட்டேட் ஆகிறத நிறுத்தி வைப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு லொக் தான் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இந்த லொக்கை நாம் திருப்புவதன் மூலமாக, இதை லொக் பண்ணிக்கொள்வதன் மூலமாக இது அசையாமல் தடுக்க முடியும். வேனியர் இடுக்குமானியை பொறுத்தவரையில் அதனுடைய வீச்சுக்கள் எடுத்தமாக இருந்தால் பொதுவாக 0 தொடக்கம் 12.5 சென்டிமீட்டர் அல்லது 0 தொடக்கம் 15 சென்டிமீட்டர் வரையான வீச்சுக்கள் தான் பாடசாலை ஆய்வுக்கூடங்களில் பயன்படுத்தப்படுவது. புறத்தாடைகள் இரண்டும் தொட்டுக்கொண்டிருக்கக்குள்ள வேனியர் 0 பிரதான அளவுடைய 0 தொட்டுக்கொண்டிருக்குது. எனவே இது பூச்சிய வலு அற்ற நிலையாக இருக்கும். அதை விடுத்து புறத்தாடைகள் இரண்டும் தொட்டுக்கொண்டிருக்கும் போது வேனியர் 0 முன்னாகவோ அல்லது பின்னாகவோ அசைந்த நிலை இருந்தால் அதைத்தான் நம்ம பூச்சிய வலு அப்படின்னு சொல்லுவோம். இது தொடர்பான கல்குலேஷன் பகுதியெல்லாம் ஏற்கனவே நம்ம படித்திருக்கிறோம். புறத்தாடையை பயன்படுத்தி இந்த உருளையிட விட்டத்தை நம்ம அளக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே போல இந்த உருளையிட உள்விட்டத்தை அளக்கிறத காண முடியும். அதே மாதிரி இந்த உருளையிட ஆழத்தையும் அளக்க முடியும். இந்த உருளையிட விட்டத்தை அளக்கும் போது நம்ம 2 இடங்களில் வாசிப்புகள் எடுக்க வேண்டும். அதாவது இவ்வாறு ஒரு வாசிப்பு எடுத்ததன் பிற்பாடு 90 பாகை திருப்பி மற்றொரு வாசிப்பு எடுக்கணும். ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இவ்வாறு 2 வாசிப்புகள் எடுப்பதன் மூலம் உருளையின் விட்டம் எல்லா இடங்களிலும் சீராக இல்லாத சந்தர்ப்பத்துக்குரிய சராசரியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கோலத்திர விட்டத்தை அளக்கும் போதும் இதே மாதிரி எல்லா இடங்களையும் கோலம் சீராக இருக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக கோலத்திற்கு 3 இடங்களில் வாசிப்பு எடுக்கணும். இதில் இந்த அமைப்பில் விட்டத்தை அளக்கிறோமா, அதுக்கு செங்குத்தாக இவ்வாறு ஒரு விட்டத்தை அளக்கணும். பிறகு இது 2க்கும் செங்குத்தாக இவ்வாறு ஒரு விட்டத்தை அளக்கணும். மொத்தமாக ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக 3 வாசிப்புகளை எடுத்து நம்ம இதில் சராசரியை துணிகிறோம்.